நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள். சவுல் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அது மட்டுமல்ல, பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் நமக்காக அவர் எல்லா காரியத்திலையும் காரிய சித்திய கர்த்தரால் வரும் என்று சொன்னது பிரகாரம் இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நீங்க செய்வதற்காக எத்தனைத்திருக்கிறீர்களோ, நினைத்திருக்கிறீர்களோ, எந்தெந்த வியாபாரத்துல, பிசினஸ்ல, தொழில, கையிட்டு செய்யும் பிரயாசங்களில, குடும்பத்துல, கணவன் மனைவி சந்தோஷமான உறவுகளில் என்னென்ன காரியங்களை நீங்க ஆண்டவர் சமூகத்துல நான் செய்ய வேண்டும் என்று நீங்க அதை வெறுமையாக எண்ணாதபடி ஒரு பயத்தோடு இது நடக்குமா, இது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே, அவர் இயேசு சொன்னது மாதிரி என்னிலும் பெரிதானவர்களை என்னிலும் பெரிதான காரியங்களை நீங்க சாதிப்பீங்கன்னு சீசர்களை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த நேரத்துல நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு தேவ பலன் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு சோர்ந்து போயிருவோம். அதனாலதான் அந்த அதிகாலை வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக, அந்த பரிசுத்த ஆவியானவர் முழு பலத்தோடு முழு வல்லமையோடு புது எண்ணெய் அபிஷேகத்தினாலே நாமளை நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், மென்மேலும் பலப்படுவாய். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன வழிமுறை நமக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல குறைவு இல்லாத தெய்வம். அதனாலதான் ஆதியாகமம் 9:1 பாருங்க, நோவாவை அவர் ஆசீர்வதித்தார், நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். அப்ப எவ்வளவோ அவங்க ஒரு காலங்கள் முடிந்த பின்பு, ஜலப்பிரளயம் முடிந்து இந்த பூமியிலே அவன் எல்லா ஜீவ சந்துகளும் அழிந்த பின்பு அந்த குடும்பத்தை முழுமையாக ஆசீர்வதித்து நீங்க பல்கி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முதலாக நோவாவை இதில் ஆசீர்வதிக்கிறார். பின்பு ஆபிரகாமை அழைத்து அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1-2-3 வாசிக்கலாம். அப்ப ஆபிரகாமை அழைத்து அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க, வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் அப்பனையும் இனத்தினுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கள். கரங்களை தட்டி, நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உண்மை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில வம்சங்களாம் உன்னில் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இப்படித்தான் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் நம்முடைய கோத்திரத்தின் பிதாக்களுக்கு அவர் வழங்கினது போல இப்பொழுது நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு தான். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் எந்த இடத்துல இருந்தால் நாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிடித்தமான வழியாக இருக்கணும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு சித்தமான வழிகளாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல சொன்ன விளக்கத்துக்கு கடைசி வருவோம். நீதிமொழிகள் 10:22 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 10:22. ஹல்லேலூயா. அப்ப நீதிமான்களுடைய வழிகள் எப்பொழுது எப்படி இருக்கப்பட வேண்டும்? நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும், ஐஸ்வரியத்தை கொடுக்கும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அதே மாதிரி 10:6 சொல்லியிருக்காரு பாருங்க. 10:6 நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் நீதிமான்கள். நம்ம சுத்தி யாருன்னு தேட வேண்டாம், அவன் நம்மளை தான் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம தான் இந்த நீதிமான்கள், நாம தான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஒருவனுடைய வழியில் கர்த்தருக்கு பிடித்தமாக இருந்தால் அவன் சத்துருவும் வந்து சிநேகிதனா இருப்பான். ஹல்லேலூயா.
அதனால தான் இதில் சொல்லுகிற அந்த நீதிமொழி 37:3-4-5 வாஸ்து கொள்ளுங்க. கடைசியாக நாம் சொல்ல கொடுக்குது, ஆண்டவர் சமூகத்தில் இப்பொழுதும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சவுல் எப்படிப்பட்ட கோபக்காரனாக இருந்தாலும் தாவீதை என்றைக்குமே கொலை செய்யதை விட வேண்டுமென்று ஒரு அசுத்த ஆவிப்பிடியிலிருந்து அவன் நினைத்தான். ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஒரு இடம் வருது, அந்த இடத்துல வந்த உடனே சவுல் படுத்து அசந்து தூங்கிட்டு இருக்கையில் அவங்க பக்கத்தில் கூட இருந்தவன் சொல்கிறான், இந்த சவுளைத்தானே தேடிக்கிட்டு இருந்தோம், நீர் இவனை கொலை செய்து விடுமென்று பக்கத்தில் அவன் சொன்னாலும் அவன் கேட்கல. அதுக்கடுத்து அவன் அந்த தூரம் கடந்து வந்த பிறகு அங்கே சொல்கிறான், அங்கே ராஜா அவருடைய ஈட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, சவுளு இவ்வளோ பெரிய காரியம் நடந்ததை தூங்கி விழித்து பார்க்குறான். அப்போ தாவீதினுடைய எண்ணம், தாவீதினுடைய ஏன் நம்ம அவனை இவ்வளோ தூரம் நம்ம துரத்தணும், நம்ம அவனை பகையாளியாக இருந்து செய்தோம், சத்ருவா அவனுக்கு இருக்கிறோன்னு சொல்லி அதுக்கடுத்து அவன் மனதார சொல்லப்படும் போது தாவீது அழைக்கிறான், என் மகனே நீ என்னிடம் வா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அப்போ தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும், கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்னும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கை நீட்ட மனதில்லை என்றிருந்தான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அப்போ அது என்ன கொள்வது, இயேசுவானவர் சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் வருது, உங்கள் சத்துருக்களையும் நீங்கள் சிநேகிதீங்க, சபிக்காதீங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம். அதை நாம் பின்பற்றப்படும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பெரிய காரியங்களை செய்வோம், எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு செய்வான். ஹல்லேலூயா. நாம் மென்மேலும் என்ன செய்வோம், பலப்படுவோம். அதனால் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். கடைசியாக 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 1 நாளாகம புஸ்தகம், அங்கே ஒரு மனிதன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்கிறார் பாருங்க. அந்த யாபேசுனுடைய ஜெபம் எப்படி இருந்தது, அப்போ நாமளும் இன்று வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்த பிறகு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆலோசனைக்கான வார்த்தை, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேசு என்று பெயரிட்டாள். யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும், நாம் விஸ்தாரமாக்கப்படுவோம், நாம் பெருக செய்கிற கர்த்தருடைய வல்லமைக்கு என்று வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.